துளசிவனம் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். அன்புடன் பாரதி கண்ணதாசன். முன்னாள் கலெக்டர் திரு சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். சகாயம் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் கலெக்டராக வேலை பார்த்துட்டு இருந்த சமயம் சரிங்களா, திடீர்னு அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சரிங்களா, மாத கடைசி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு 5000 கேட்குறாங்க. சரிங்களா, 5000 அவரால் புரட்ட முடியலை. அதை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மாத சம்பளம் வாங்குறவங்க அந்த மாத கடைசியில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை நானும் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நண்பர் ஞாபகம் வருது, அவருக்கு ஃபோன் பண்ணி 5000 கேட்குறாரு. அவர் உடனே கொண்டு கொடுக்குறாரு. சரிங்களா, யோசிச்சு பாருங்கள். அந்த மாவட்டத்தோட கலெக்டர், அவர் கலெக்டர்னு சொல்லியிருந்தால் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அவர் அதை பயன்படுத்த விரும்பலை. ஸோ இவரை போன்ற நேர்மையாளருக்கு சமூகத்தில் என்ன பேர்னா பிழைக்க தெரியாதவர்கள். சரிங்களா, இவங்க பிழைக்க தெரியாதவங்க இல்லைங்க, பிழைக்க தெரியும், தவறான வழியில் பிழைக்க விரும்பாதவங்க. சரிங்களா, இந்த மாதிரி பிழைக்க தெரியாதவர்கள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க, மனசில் பயம் இருக்காது, சாகும்போது நிம்மதியாக சாவாங்க. ஆனால் பிழைக்க தெரிந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் ஒரு பயத்தோடு வாழ்வாங்க. சரிங்களா, அவங்க சாகும்போது கூட நிம்மதியான சாவு கிடைக்குமா அப்படின்ற சொல்ல முடியாது. இதுதான் பிழைக்க தெரிஞ்சவர்களுக்கும் பிழைக்க தெரியாதவர்களுக்கும் வித்தியாசம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.